6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now do. And Radhakrishnan. கராத்தையோடு இணைந்த ஜூடோ முறை தாக்குதல் பயிற்சிகள். ஒரு எதிரி தன்னை தாக்க வரும்போது அந்த எதிரியின் தாக்குதலை தடுத்து அந்த எதிரியை தூக்கி கீழே வீழ்த்தக்கூடிய ஒரு பயிற்சி ஜூடோ முறை தாக்குதல்கள். கராத்தையோடு இணைந்த ஒரு பயிற்சியாக இதை எமது மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். ஹிப்த்ரோ என்ற முறையில் தன்னை தாக்க வந்த எதிரியை தூக்கி வீழ்த்துகிறார், தூக்கி வீழ்த்தி அவரை தாக்குகிறார். ஷோல்டர் த்ரோ என்ற முறையில் தன்னுடைய எதிரியை தூக்கி வீழ்த்துகிறார். அப்டாமினல் த்ரோ தன்னுடைய எதிரியை வயிற்றில் கால்களை வைத்து தூக்கி வீசுகிறார். ஓபன் அண்ட் டைல்ஸ் பிரேக் பை ஆறுமுக பெருமாள். கராத்தே என்றாலே செங்கல் உடைப்பது, ஓடுகள் உடைப்பது, ஐஸ்பார் உடைப்பது என்று பல நிகழ்வுகளை நாம் பார்த்திருப்போம். இவையெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கட்டாய பயிற்சியாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்களுடைய வலிமையை அவர்கள் தெரிந்து கொள்ளவும் இவர்களுடைய வலிமையை மற்றவர்களுக்கு தெரிவிக்கவுமாக அமையப்பட்ட ஒரு கட்டாய பயிற்சி ஓடுகள் உடைப்பது. சாதாரணமாக நம்முடைய உடல்களில் ஒரு சில எலும்புகளை உடைப்பதற்கு 8.5 பவுண்ட் அழுத்தம் போதுமான ஒன்று. மாரிதுரையின் கைகளில் தன்னுடைய எதிரியின் எலும்புகளை உடைப்பதற்கு வலிமை இருக்கிறதா என்பதை பார்க்க போகிறோம். இப்பொழுது ஆறுமுக பெருமாள் தன்னுடைய கைகளின் வலிமையை நிரூபிக்கிறார். 1, 2, 3. எதிரியை எலும்புகளை உடைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வலிமை இருக்கிறது என்பதை நிரூபித்த ஆறுமுக பெருமாளை தொடர்ந்து கவுண்டர் அட்டாக் என்ற முறையில் எதிரி தன்னை தாக்கும் பொழுது அதை தன்னை தற்காத்துக் கொள்ள வருகிறார்கள். ஆறுமுக பெருமாள் ஃப்ரண்ட் பஞ்ச் என்ற முறையில் தன்னுடைய எதிரியை தாக்குகிறார். ஓபன் அண்ட் சாப் என்ற முறையில் கழுத்தில் தாக்கினார். ஜாஸ்டிக் என்ற முறையில் தன்னுடைய எதிரியை தாக்கினார். நீக்கிக் என்ற முறையில் தன்னுடைய எதிரியை தாக்கினார். எல்போ ஸ்டிக் என்ற முறையில் எதிரியின் கழுத்துகளில் தாக்குகிறார். Thigh strike by elbow strike. கராத்தே கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கைகள், கால்கள், விரல்கள், கையின் மூலம் கைகள், ஏன் அவர்களுடைய நெற்றி இவைதான் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். நம்மளுடைய கைகளையும் கால்களையும் விரல்களையுமே ஆயுதங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் கராத்தே பயிற்சி. இதில் மிக மோசமான ஒரு ஆயுதம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய கைகளின் முழம் கைகள். தன்னுடைய முழம் கைகளின் வலிமையை நிரூபித்து என்னுடைய எதிரியின் எலும்புகளை உடைக்க என்னுடைய முழம் கைகளே போதும் என்று கூறி வந்திருக்கிறார் செல்ல இசக்கி. 1, 2, 3. என்னுடைய கைகளுக்கு வலிமை இருக்கிறது என்பதை நிரூபித்த செல்லை இசைக்கியை தொடர்ந்து என்னுடைய கைகள் முழங்கைகள் மட்டுமல்ல, எங்களுடைய நெற்றியும்